welcome to Offside Kotam. And in the video, Xabi Alonso to Real Madrid. Here we go. High press system Real Madridல ஒர்க் ஆகுமா தெரியாது. எம்பாப்பே, வினி, ராட்ரிகோ, கூலர், வெலிங்கம் இவங்க எல்லாரும் ஹை பிரஸ் சிஸ்டம்ல ஆடுவாங்களா? ஒர்க் ரேட் போட்டு ஆடுவாங்களா? தெரியாது. ரியால் மட்ரிட்க்கு ஜாபி அலான்சோ கரெக்ட் ஃபிட்டா? தெரியாது. அது பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அண்ட் டீப்பா டாக்டிக்கெல்லாம் ஆஃப் சீசன்ல பேசுவோம். பட் லெட்ஸ் டிஸ்கஸ் ஜாபி அலோன்சோ டு ரியால் மட்ரிட் இந்த வீடியோல. ஆன்செலாட்டியோட டேர்ம் முடிஞ்சிருச்சு. ஆன்செலாட்டி பிரேசில் போயிட்டாரு as the national manager for Brazil. ஸோ கீப்பிங் இன் மைண்ட் அடுத்த வருஷம் வேர்ல்ட் கப் வருது. ஸோ they are building a strong core Brazil team again. So Ancelotti has gone to Brazil and Xabi Alonso from Bayer Leverkusen has come to Real Madrid. First Xabi Alonso பத்தி பேசியாகணும் because as a player he has had the experience throughout. எல்லா இடத்துலையும் ஆடி இருக்காரு. இஸ் பிளேட் இன் ஸ்பெயின், ரியல் மட்ரிட்க்கு ஆடி இருக்காரு, பயானுக்கு ஜெர்மனியில் ஆடி இருக்காரு, லிவர்பூலுக்கு இங்கிலாண்டில் ஆடி இருக்காரு. ஸோ ஹி ஹாஸ் அ வெல்த் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ பிளேயர். நிறைய டாப் மேனேஜர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹீஸ் ஒர்க் அண்டர் ஆன்செலாட்டி, ஹீஸ் பிளேட் அண்டர் முரினியோ. ஸோ அந்த ஆஸ் அ பிளேயர் vast experience, vast experience. And even as a coach, since coming in இங்கே Bayer Leverkusenல வந்து மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் he has delivered for that team. அவங்களோட ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லீக் டைட்டில் இஃப் ஐ எம் நாட் ராங் when they won last season. அண்ட் இந்த சீசனும் ஒரு செகண்ட் ஃபினிஷ் கொடுக்குறாரு ஜாபி அலோன்சோ வித் ஹிஸ் டீம் ஆஃப் Bayer Leverkusen. பட் ஃபார்மேஷன் அண்ட் பிளேயர்ஸ் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா வந்து லாஸ்ட் சீசன் அவங்க ஆடின ஃபார்மேஷன் வாஸ் தேர் 3-4-3 Bayer Leverkusenல. ஸோ அந்த சிஸ்டமில் வந்து வேர்ட்ஸ் ஆடினாங்க, ஷாக்கா ஆடினா, ஆண்ட்ரிச், ஃப்ரிம்பாங், ரிமால்டோ. அண்ட் ஸோ அந்த மாதிரி நிறைய பிரில்லியண்டான பிளேயர்ஸ் எமர்ஜ் ஆகி வந்திருந்தாங்க. அண்ட் இப்போ ரியால் மட்ரிட் சைட்லேருந்து பார்க்கும் போது ரியால் மட்ரிட்க்கு இந்த 3-4-3 சிஸ்டம் ஃபர்ஸ்ட் செட் ஆகுமா இல்லையா? ஓவர் த இயர்ஸ் ரியால் மட்ரிட்க்கு சிஸ்டம் ஆஸ் சச் பெருசாக ஒன்றும் இருந்ததில்லை. தே ரிலைட் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கவுண்டர் அட்டாக்கிங் ஃபுட்பால். பட் ரியால் மட்ரிட் ஃபிலாசபி அப்படின்னு வந்து வி ஹாவன்ட் ஹேட் ஃபார் அ வெரி லாங் டைம். பட் ஐ திங்க் அண்டர் ஜாபி அலான்சோ அவனுக்கு அந்த டைம் கொடுத்தாங்க அப்படின்னா ஐ திங்க் தே கேன் பிரிங் பேக் a Madrid style of football. 3 center backs. இப்போ மட்ரிட்ல சென்டர் பேக்ஸே இல்லை. ஸோ தே ஹாவ் டு, இஃப் தே வாண்ட் டு பிளே அந்த 3 பேக் சிஸ்டம், ஒரு சென்டர் பேக் கண்டிப்பாக சைன் பண்ணியே ஆகணும். விங் பேக்ஸ், ரைட் விங் பேக்கு தே ஆர் சார்ட்டட். ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட் இஸ் கம்மிங் டு ரியல் மட்ரிட். ஸோ ரைட் சைட் சார்ட்டட். லெஃப்ட் சைட் தே ஸ்டில் நீட் அ லெஃப்ட் விங் பேக். Fran Garcia அந்த குவாலிட்டியா இல்லையா ஐம் நாட் ஷுர். ஸோ தே ஸ்டில் நீட் ஒரு லெஃப்ட் விங் பேக். மிட்ஃபீல்ட் பிவட் ஐ திங்க் எய்தர் வால்வர்டே அண்ட் சூமெனி ஆர் வால்வர்டே அண்ட் பெலிங்கம், அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இருக்கும் இன் பிட்வீன் த டூ மிட்ஃபீல்டர்ஸ். பெலிங்கம் எப்படி அடாப்ட் பண்ணுறாரு ஹிஸ் கேம் டு ஜாபி அலோன்சோ ஸ்டைல்? ஏன்னா ப்ரீவியஸ் ஃபியூ சீசன்ஸ் பெலிங்கம் வந்து அந்த டைமண்ட் ஃபார்மேஷனில் ஒரு ஃபால்ஸ் ஸ்ட்ரைக்கர் மாதிரி தான் ஆடிட்டு இருந்தான். பட் இப்போ இந்த சிஸ்டமில் இந்த சீசன் பட் பெலிங்கம் ஹஸ் பிளேட் மோர் லைக் சென்ட்ரல் மிட்ஃபீல்டர், லெஃப்ட் மிட், ரைட் மிட், ஹார்ட் ஒர்க்கிங் மிட்ஃபீல்டராக ஆடி இருக்கான் இந்த சீசன். ஸோ யூ நெவர் நோ ஹவு இஸ் கோயிங் டு டர்ன் அப் நெக்ஸ்ட் சீசன். ஸோ அந்த ஒரு ப்ரொஃபைலில் வந்து டஸ் த பிவட் ஆஃப் பெலிங்கம் அண்ட் வால்வர்டே ஒர்க்? ஐம் நாட் ஷுர், தெரியல என்ன பண்ண போகிறாங்கன்னு. பட் கம்மிங் டு த ஃப்ரண்ட் த்ரீ, எனக்கு நிறைய டவுட்ஸ் ரிகார்டிங் இந்த மிட்ஃபீல்ட் அண்ட் டிஃபென்ஸை விட எனக்கு இந்த ஃப்ரண்ட் த்ரீ பற்றி தான் ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஏன்னா கிலியன் எம்பாப்பேக்கு என்ன ரோல் இருக்க போகுது நெக்ஸ்ட் சீசன், வினிஷியஸ் ஜூனியருக்கு என்ன ரோல் இருக்க போகுது நெக்ஸ்ட் சீசன், ரொட்ரிகோவை செல் பண்ண போகிறாங்களா இல்லை ரொட்ரிகோ ஸ்டே பண்ண போகிறானா, கூலர் வச்சு என்ன பண்ண போகிறாங்க, பிரஹீம் டியாஸ் வச்சு என்ன பண்ண போகிறாங்க, நிறைய கொஸ்டின்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் வந்து 2 நம்பர் 10s தான் ஆடினார் அவர் லெவர்கூசனில்.
which was Florian Wirtz and Adli ஆடினான்னு நினைக்கிறேன், if I'm not wrong. ஸோ 2 நம்பர் 10s தான் ஆடினாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இட் ஷுட் பி கூலர் அண்ட் பிரஹீம் டியாஸ். ஸோ பட் வினிஷியஸை ட்ராப் பண்ணவே மாட்டாங்க. ஸோ வினிஷியஸ் வில் டெஃபினெட்லி பிளே. வினிஷியஸ் ட்ராக் பேக் பண்ணி ஆடுவானா இல்லையா? அண்ட் all those questions, more questions than answers at this point for Real Madrid and Xabi Alonso. பட் இன்னொரு மேஜரான கொஸ்டின் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா வந்து, இப்போ கார்லோ ஆன்செலோட்டி இஸ் அ வெரி வெரி ஹைலி ரெப்யூட்டட் அண்ட் ரெஸ்பெக்டட் மேனேஜர். ஸோ இந்த ஹியூஜ் ஈகோஸ் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமை வந்து ஹீ குட் கீப் இன் செக். எம்பாப்பே, வினி, ரொட்ரிகோ, பெலிங்கம், இப்போ நெக்ஸ்ட் ட்ரென்ட்டும் வந்துருவான். ஸோ இந்த மாதிரி ஹியூஜ் ஈகோஸை வந்து ஹீ குட் கீப் இன் செக். பட் இஸ் ஷாபி அலான்சோ கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட்? ஏன்னா லெவர்கூசன்ல அந்த பிரச்சனை இல்லவே இல்லை. பட் இஸ் ஹி கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட்? டைம் வில் ஒன்லி டெல். பட் இது பற்றி அண்ட் ஜாபி அலோன்ஸோட சிஸ்டம் அண்ட் என்ன பிளேயர்ஸ் வாங்கணும், யார் ஆடணும், எங்கே ஆடணுங்கிறத நம்ம டீட்டெயில்டாக ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டியூரிங் தி ஆஃப் சீசன். Until next time, as always, take care. Bye bye. சந்திப்போம்.